வணக்கம். மகாபாரதத்தில் அரவானை பற்றிய செய்தியை நம்ம ஒரு பகுதி சொல்லியிருந்தோம். அது உண்மையிலேயே பெரிய ஆர்வத்தை தூண்டிடுச்சு. பலர் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டாங்க. அரவானுடைய கதையை முழுமையாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். எப்படி அப்படின்னா, அதாவது சகாதேவனிடத்தில் துரியோதனன் வந்து போருக்கான நாள் குறிக்க வருகிறார். வந்தால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், சகாதேவனும் வச்சு கொடுத்துட்றான். நீங்கள் அமாவாசை அன்னைக்கு போர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதை கேட்டுட்டு பீமன் கோவப்படுறான், தர்மன் பயப்படுறான், அர்ஜுனன் வருத்தப்படுறான், என்ன நடக்க போதோ அப்படின்னு. கண்ணபெருமான் மட்டும் கவலைப்படாமல், அப்படியா அமாவாசை அன்னைக்கு நடந்தால் அவங்களுக்கு வெற்றி உறுதி, சரி நம்ம அமாவாசையை மாற்றுவோம் அப்படின்னு அமாவாசையை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இதுக்கு நடுவில் களப்பழி என்று ஒன்று உண்டு. இது ஆதி காலத்து நம்பிக்கை. புராதன காலத்து பிரிமிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, புராதன காலத்து நம்பிக்கை. இப்போவும் கூட நீங்கள் பார்க்கலாம், வீட்டில் நில வைக்கிறப்ப ஒரு சேவலை வெட்டி எறிவாங்க. கோயிலில் உயிர் பெற்று நம்ம நோயிலிருந்து மீண்டுட்டோம்னா ஒரு கிடா வெட்டுவாங்க. அது உயிர் போதேன்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி இதெல்லாம் செய்யாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை வச்சு பிரித்து 4 பக்கம் எறிவாங்க. அல்லது பூசணிக்காய்க்குள்ளே குங்குமத்தை போட்டு சூடத்தை வச்சு உடச்சி எறிவாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கைகள். இப்போ போர்க்களத்தில் களப்பழி கொடுக்கணும். யாரை கொடுக்கறது? இதுக்கு தான் நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம். நான் அதை முன்னமே சொல்லியிருந்தேன். அர்ஜுனன் காட்டில் இருந்த காலத்தில் தீர்த்தயாத்திரை செல்கிறான். அப்படி செல்கிற போது நாகலோகத்தினுடைய அரசியாகிய உலுபியை மனம் செய்து கொண்டு, அந்த உலுபிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் தான் அரவான். இவனுடைய பெயர் அரவான் என்றாலும் ராவந்த் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறான். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அரவான் தன்னுடைய தந்தையிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். தந்தையே, நீங்கள் நினைத்த நேரத்தில் உதவுவேன். அதன்படி கடோர்கஜனை பீமன் இடும்பியிடம் விட்டுவிட்டு வந்ததைப் போல அர்ஜுனன் அரவானை உலுபியிடத்தில் விட்டுவிட்டு வருகிறான். இப்போது போர் தொடங்க போகிறது. களப்பழி கொடுக்க வேண்டும். யாரை கொடுக்கலாம்? இதையும் சகாதேவன்ட்டே கேட்குறாங்க. அவன் ஒரு 4 பேருடைய பேரை சொல்கிறான். அந்த 4 பேரை கேட்டோடனே திடுக்கிட்டு போகிறாங்க எல்லாரும். முதல் ஆள் யாருன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணரை களப்பழி கொடுக்கலாம். அர்ஜுனனை கொடுக்கலாம். சால்வன் ஒருத்தர் சொல்கிறாங்க, கொடுக்கலாம். அல்லது அரவானை கொடுக்கலாம் அப்படின்னு சகாதேவன் சொல்கிறான். ஏன் இந்த 4 பேரை மட்டும் சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உடம்புடைய அங்க அமைப்புகளில் சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுவான். அந்த சாமுத்திரிகா லட்சணம் உள்ள ஆண்கள் பெண்கள் என்று நம்ம பார்த்துக்கிறோம். அந்த சாமுத்திரிகா லட்சணம் உள்ள ஆண்களில் இந்த 4 பேர் குறிப்பிடத்தக்கவங்களாம். இன்னொன்று, அரவானுக்கு ஒரு ஆற்றல் ஆச்சரியம் என்ன என்றால், பிறப்பிலேயே உடம்பில் எதிர் ரோமம் இருக்குமா. இப்போ உதாரணமாக நமக்கெல்லாம் கையில் இப்படி தான் உடம்புல ரோமம் இருக்கும். ஆனால் எதிர் ரோமமாக இருக்குமா, மேல் நோக்கி இருக்குமா அவங்களுக்கு. ஒரு அபூர்வ பிறப்புன்னு காட்டுறதுக்காக சொல்கிறது. சரி, இவங்களை களப்பழி கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? களப்பழினா என்ன அப்படின்னா, களப்பழினா தலையை வெட்டி போடுறது இல்லை. அதாவது அவனை பூஜைக்குரிய பொருளாக பிறப்பித்து சிறப்பித்து அவனுக்கு வேண்டிய ஆராதனைகள்லாம் செய்து பிறகு அவனை பலி கொடுப்பது எப்படி என்றால், அமாவாசைக்கு முதல் நாள் உடம்பின் அங்கங்களை பகுதி பகுதியாக வெட்டி எறிவார்கள். அப்படி வெட்டி எறிகின்ற போது கண்ணீரோ கதறலோ வரக்கூடாது. அப்படி எறியப்படுகின்ற அந்த உருவத்தை உடையவன் தான் களப்பழிக்கு தகுந்தவன். அது மட்டுமில்லை, இப்போது உயிர் பிரியாது, உடலிலேயே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் உடல் சிதைக்கப்படும். இந்த நிகழ்வை சொன்னவுடன் அரவான் கண்ணனிடத்திலே நான் இதற்கு ஒத்துக்கொள்ளுகிறேன் என்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், 4 பேரில் நானும் தயார்தான், என்னை பலி கொடுங்கள். அதை எல்லோரும் மறுக்கிறார்கள். அரவானே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறான். கண்ணா, நீ உலகத்தை காக்க பிறந்தவன், நான் களப்பழிக்கு தயார். ஆனால் எனக்கு 3 வரங்கள் வேண்டும் என்றான். என்ன 3 வரங்கள்? எனக்கு இந்த உடல் எடுத்த நான் இறப்பதற்கு முன்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சரி, அதற்கு ஏற்பாடு செய்யலாம். அடுத்ததாக, இந்த போர் முடிகிற வரை
என் உயிர் போகாமல் என் தலை மட்டும் இருந்து இந்த போர் முழுவதையும் பார்க்க வேண்டும். அதையும் ஏற்றுக்கொண்டார் கண்ணபெருமான். அதோடு இந்த போர்க்கள காட்சிகள் எல்லாம் எனக்கு நினைவோடு இருப்பதற்கு ஏற்ற வகையில் நீ செய்ய வேண்டும். சரி, அதையும் ஏற்றுக்கொண்டார். இப்போது களப்பலி கொடுக்கப்படுகின்ற அவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள், எந்த பெண் சம்பதிப்பாள்? அப்போது கண்ணபெருமான் அதற்கு ஒரு யோசனை செய்தார். தானே பெண்ணாக மாறி மோகினி வடிவம் எடுத்து அரவானை திருமணம் செய்து கொண்டு அரவானின் மரணத்திற்கு பிறகு இவர் விதவை கோலம் உண்டு ஆற்றில் மூழ்கி அவனுக்கு ஈமக்கரியைகள் செய்கிறார். அவனுடைய தலை அங்கே வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எதை நினைவூட்டுகிறது என்று சொன்னால், இது கூவாகத்திலே சித்திரை மாதத்தில் பௌர்ணமி நேரத்தில் நடைபெறுகின்ற விழாவை நினைவுபடுத்தும். அதாவது மனிதர்களில் ஆண்கள் பெண்கள் என்ற பிரிவு தவிர திருநங்கைகள் திருநம்பிகள் என்ற பிரிவையை நாம் பார்க்கின்றோம். இந்த திருநங்கைகள் என்கின்ற இவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்றால், இவர்கள் அறிவியல் ரீதியாக உடலில் ஏற்படுகின்ற மரபணு மாற்றங்களால் இப்படி வருகிறார்கள் என்று நாம் இன்றைக்கு படிக்கின்றோம். இவர்கள் வணங்குகின்ற தெய்வமாகத்தான் அரவான் கருதப்படுகிறார். ஆனால் அவர் அங்கு கூத்தாண்டவர் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார். சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்பும் பின்புமாக 18 நாட்கள் இந்த திருவிழாக்கள் நடைபெறும். இந்த திருவிழாக்களின் போது எல்லா திருநங்கைகளும் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதும், மறுநாள் அவர் இறந்துவிட்டதாக கருதி தங்களுடைய திருமாங்களை அறுத்துவிட்டு வெள்ளைச்சேலை அணிந்து கொண்டு அழுது ஒப்பாரி வைப்பதுமாக அந்த விழா நடைபெறும். பாரதத்தில் இந்த கதையில் களப்பலியாக தரப்படுகின்ற அரவான் அந்த யுத்தம் முழுவதையும் பார்த்து கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அரவானுடைய தலை போர்க்களங்களில் வைக்கப்பட்டிருப்பதைப் போல கிராமங்களில் கோயில்களில் தலை மட்டும் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம், உருட்டு விழியோடு இருப்பதை பார்க்கிறோம். இப்போது இந்த களப்பழி என்கின்ற விஷயம் வெற்றிக்காக, பிறர் வெற்றிக்காக தரப்படுகின்ற ஒரு தியாக செய்தி. எப்படி பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை தியாகம் செய்கின்றவர்களை தியாகி என்று சொல்லுகிறோமோ, அதுபோல அரவானும் ஒரு தியாகிதான். காரணம் என்ன? தன்னை சார்ந்தவர்கள் வெற்றி பெற வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக தன் உடம்பை பலி கொடுக்கின்றார். இதை இந்த நூற்றாண்டில் நம்மோடு வாழ்கின்ற மிகச்சிறந்த எழுத்தாளராகிய எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் அரவான் என்ற ஒரு நாடகத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த நாடகத்தை நான் நேரிலேயும் பார்த்திருக்கிறேன். ஒரே பாத்திரம் நாடகம் முழுவதும் அரவானாக நடிக்கிற போது தான் களப்பலி ஆவதற்கு முதல் நாளில் அவர் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகின்ற நாடகம் இந்த நாடகம். இன்றைக்கும் கூட எடுத்து பாருங்கள், தேர்தலின் போது சில பேர் கொல்லப்படுவதோ இறந்து போவதோ நடந்தால் அந்த தேர்தலுடைய முடிவுகள் மாறுவதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் பாரதத்தில் அரவானை நமக்கு நினைவூட்டுகின்றன. என்றால் அரவான் பாரதம் பாடிய பெருந்தேவனாருடைய பாரதத்தில் தொடங்கி, நல்லாப்பிள்ளை பாரதத்தில் தொடங்கி, வில்லிபுத்திரார் பாரதம் வரையில் நாம் இந்த கதைகளை பார்த்து வருகிறோம். இந்த கதைகள் குறிப்பாக தமிழகத்தின் வடக்கு பகுதியில், விழுப்புரம் திண்டிவனம் போன்ற பகுதிகளில் கூத்தாண்டவருடைய அந்த வழிபாடு இன்றைக்கும் இருப்பதை பார்க்கிறோம். அதோடு மட்டுமில்லை, கூத்தாண்டவரை வழிபடுகிற காலத்தில் திருமணங்களும் குழந்தை பேரும் நடைபெறும், கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு. எனவே உலூபியின் மகனாக பிறந்த அரவான் பாரத யுத்தத்திற்கு களப்பலியாக வந்த கதையை நாம் இன்றைக்கும் நடத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். இங்கு மட்டுமில்லை, வடநாட்டிலும் இந்த விழாக்கள் நடைபெறுகின்றன. இந்தோனேஷியா போன்ற நகரத்திலும் இருக்கிறது. என்றால் அரவான் போர்க்களத்திலேயே போர் வீரர்கள் சாதித்ததை காட்டிலும் தனி ஒருவனாக நின்று சாதித்தான் என்று சொன்னால் அதுவே மிகச்சிறந்த வீரமாக கருதப்படுகிறது. எனவே அரவானுடைய கதையை நாம் பார்க்கிற போதெல்லாம், கூத்தாண்டவர் கோயிலை பற்றிய செய்திகளை கேள்விப்படுகிற போதெல்லாம் பாரத கதை நமக்கு நினைவுக்கு வருகிறது. அரவானை போன்ற தியாகிகள் இருப்பதால் தான் பலருடைய வெற்றி இன்றைக்கும் போற்றப்படுவதை பார்க்கிறோம். அரவான் கதை பாரத கதை மட்டுமில்லை, பாரதத்தில் வாழ்கின்ற மக்களின், கிராம மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு கதை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே,
நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.